ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல ரிங்கெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், மணி இவ்வளோ ஆகுது, ஆனால் இன்னும் அங்கிளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிட்டு இருக்கோமோ, அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. எதுக்காக தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. நம்ம பேசாமல் அவரை இங்கே விட்டுட்டு போயிடலாம், அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பல்லவா, அப்படியெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அதனால் நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீ அவர் பாருங்க இவ்வளோ நேரம் ஆகுது, இந்த பக்கம் கொஞ்சம் எட்டியாவது பார்க்குறாரா, எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி விடு, நானே ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நடேசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடேசன் இருந்துட்டு, இல்லைப்பா கொஞ்சம் வேலையை வெளியே இருக்கேன், நான் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிருவான், மற்றவங்க மாதிரி டிவியை பார்த்துட்டு லேட்டாலாம் நான் எந்திரிக்க மாட்டேன், ஃபர்ஸ்டாலாம் நானாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அவர் வரேன்னு சொல்லிட்டாரு, நம்ம போய் ஆளுக்கு சீக்கிரமாக தூங்கிட்டு சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு, நிலா நீ என்னை நம்பவே மாட்டியா, நான் இப்போ என்ன பண்ணேன், இல்லை எல்லார் முன்னாடியும் என்னை பத்திரமா வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஆமாம் சோழன், நீங்கள் அப்படி தானே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சேரன் இருந்துட்டு அந்த காலோட கொலுசை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சந்தா போட்டுட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, யார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து கேட்ட உடனே, இல்லை மருமக தான் கூப்பிட்டுருந்தா, இன்னும் வீட்டுக்கு வரல, அதை பற்றி தான் கேட்க ஆரம்பிக்கிறா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி சரி, நீ மருமக கூப்பிட்றதும் நல்ல விஷயம் தானே, நாளைக்கு தூரமாக போக போகிறீங்க, க கரெக்ட் டைமில் ட்ரெயினை வேறு பிடிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அதில் நான்லாம் கண்ணியமாக நடந்துக்குவேன், ஆனால் நீ அப்போ இருந்த மாதிரி இப்படியே இருக்கே, அது மட்டும் எப்படின்னு தான் எனக்கு புரியல. அந்த காலத்தில் எங்கள் அப்பா இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணியிருந்தேன்னா அப்படியே ஒன்று கொத்தோடு தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த காலத்தில் எங்கெங்க இந்த ஃபோனெல்லாம் இருந்துச்சு, இப்போ தானே எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆமாம் ஆமாம், நீ எப்படி இருக்க தெரியுமா, உனக்காக நான் ஒரு பாட்டு பாடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து இட்லி வந்து கேட்குறாங்க. எதுவும் இல்லை தம்பி, இப்போ தான் காலி பண்ணி வச்சேன், ஏதாவது பார்சல் ஆனால் கூட கொடுங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்த அந்த பொருளை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏன் தனியாக கஷ்டப்படுற, அதான் நீங்கள் கூட இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இல்லாட்டி ஒருத்தியை தான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எப்போவும் நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம ப பாண்டி இருந்துட்டு வானதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னடி எல்லா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டியா, நாளைக்கு கரெக்ட் டைமில் வந்துடுறே அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பாண்டி உங்ககிட்ட பேசணும், ஏதோ ஒரு நாள்னா கூட பரவாயில்ல, இங்கே போயிட்டு வர கணக்குக்கே 4-5 நாள் ஆகுது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அத்தனை நாளெல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது, செல்வத்தாலையும் தனியாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது, அதனால் நான் வரேன், ஏதோ நம்மளோடைய நிச்சயமாக நடக்குது, உங்கள் அண்ணனோட நிச்சயம் தானே நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ வரலன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு போயிடுறாரு. வானதி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. பாண்டி அதை விட அப்செட் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் டாக்டர் வந்து வானதிக்கு கால் பண்ணி மெடிசன்லாம் அனுப்பி விட்றாங்க. உங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் நான் படுக்க போகிறேன், நான் நாளைக்கு செல்வத்துக்கிட்ட சொல்லி நான் அதை எல்லாத்தையும் நான் கிளைண்ட்டுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பீகாருக்கு போகிறத பற்றி பாண்டி வந்து கால் பண்ணி சொன்னேன், நான் வரலன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவன் ரொம்பவே கோச்சிக்கிட்டான். ஐயையோ, இது என்னால் உங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை வேண்டாம், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பாண்டி நல்லாவே புரிஞ்சுப்பான், ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு பிளானும் போட மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரொம்ப சூப்பர் வானதி, இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நடேசன் இருந்துட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சோழனோ பேக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. என்னடா ஃபஸ்ட் ஆளாக வந்து பேக் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் நான் எடுத்து வைக்காமல் இருந்தேன்னா வச்சுக்கோயேன், அவ்வளோதான், சோழன் சோழன் சோழன்னு சொல்லிட்டு ஏலம் விட்டுட்டு இருப்பா, உனக்கு அடுத்தது உனக்கு தாண்டா வரும், நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல்ல,
எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்டா. ஆனா அண்ணன் பழவனையும் சேர்த்தி தான் அவரோட பேக்ல எடுத்து வச்சுட்ருக்காரு. அண்ணன் செத்தாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம சேரனும் பேக் இதெல்லாம் தூக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராரு. எ பீரோலேருந்து மொத்த ட்ரெஸ்ஸையும் இவன் எடுத்து வச்சிருக்கான்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. "ஏன்டா பல்லவ இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பதான் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அவர காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கவும், பாண்டி இருந்துட்டு அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நடேசன தேடி கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். பாக்கெட்ல இருக்கு. கீழ பேக் அது எடுக்க போனா, தவறி கீழ விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால சேஃபா எடுத்து வைக்கிற வழிய பாருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. ஆனா, நம்ம சோழன் இருந்துட்டு பஸ்க்குள்ள போட்டு வைக்கிறேன்ற பேர்ல, சாமி கும்பிட்றேன்ற பேர்ல, சாமி ஸ்டாண்ட்லயே அந்த ரிங்க விட்டுர்றாரு. அதுக்கடுத்து தான் நிலா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு, ரிங்க எடுத்து வைக்காம, அங்க அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிர்றாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம பாண்டி இருந்துட்டு, சேர ப நடேசன கூப்பிட்றதுக்காக அந்த ஹோட்டல் கடைக்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடேசன் கொஞ்சம் கூட பொறுப்பா இல்லாம, அவரு பாட்டுக்கு ஹோட்டல் கடையில உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்காரு. இத பாண்டி பார்த்தோன்னே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.